வணக்கம் நண்பர்களே. சிவபெருமானின் 64 வடிவங்களில் அதிபயங்கர அம்சம் கொண்ட ஒரே வடிவம். சீரும் ஒற்றை நாகத்தை பூணூலாக அணிந்தவர், யமனையே விரட்டும் பாச கயிறை கைகளில் தாங்கியவர், அனைவரையும் ஆட்டி வைக்கும் அந்த சனி பகவானுக்கு விசேஷ குருவானவர், 12 ராசிகளுக்கும் ஒரே அதிபதி, நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் 8 திசைகளையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்ட ஒரே அவதாரம், காலத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை பெற்ற கால பைரவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். பரபிரம்மம் ஈசனுக்கு 5 தலை உள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இன்று நான்முகனாக அறியப்படும் பிரம்மதேவருக்கும் 5 தலை இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இப்ப இருக்கிற மாதிரியே 4 திசைகளையும் பார்த்த மாதிரி 4 தலைகளும், ஆகாயத்தை பார்த்த மாதிரி 5வது தலையும் இருந்தது. பரம்பொருள் சிவபெருமானுக்கு நிகராக 5 தலை இருந்ததாலோ என்னவோ பிரம்மதேவர் மிகுந்த ஆணவத்தோடு இருந்ததாக பழைய புராண நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரம்மதேவர் தன் 5 தலைகளை தாங்கிக் கொண்டு கம்பீர நடையுடன் கைலாயம் வருகை தந்தார். அப்போ கைலாயத்தில் தனியாக இருந்த பார்வதி தேவி பிரம்மதேவரின் 5 தலைகளை பார்த்து தன் கணவர் சிவபெருமான் தான் கைலாயத்திற்குள் பிரவேசிக்கிறார் என்று தவறாக நினைத்து அவர் தூரத்தில் வரும்போது சரியாக கவனிக்காமல் வழக்கமாக சிவபெருமானை எப்படி வணங்குவார்களோ அதே மாதிரி பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாய் பிரம்மதேவரை வணங்கி விடுகிறார். அன்னை பார்வதி உமையவளின் இந்த ஒரு செயல் பிரம்மதேவரின் ஆணவத்தை மேலும் பல்மடங்கு அதிகப்படுத்தியது. ஆதிபராசக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய அன்னை பார்வதி தேவியே என் பாதம் தொட்டு வணங்குகிறாள் என்றால் நானே அந்த சிவபெருமானை காட்டிலும் உயர்ந்தவன் என மனதில் நினைத்து கர்வம் கொள்கிறார் பிரம்மதேவர். அதன் விளைவாக பார்வதி தேவியை ஆசீர்வதித்து ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு கைலாயத்தில் இருந்து சென்று விட்டார் பிரம்மதேவர். நடந்த விபரீதத்தை தாமதமாக உணர்ந்த அன்னை பார்வதி ஈசனிடம் சென்று மிகுந்த மனவேதனையுடன் நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னார். அதை கேட்ட ஈசனின் இதழ்களின் புன்னகை படர்ந்தது. உலகை காக்கும் ஈசனுக்கு தெரியும் பிரம்மதேவரின் ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஒருவன் தோன்றும் காலம் நெருங்கிவிட்டது என்று. அப்போது ஒருமுறை தேவர்களும் ரிஷிகளும் சத்தியலோகத்தில் பல விஷயங்களை பற்றி விவாதம் செஞ்சிட்டு இருந்தார்கள். அப்போது ஒரு தேவ கன்னிகை தெய்வங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர், உத்தமமானவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சபைக்கு முன்னால் வைக்கிறார். அந்த கேள்வி எழுப்பப்பட்டதுமே சற்றும் தாமதிக்காமல் அடுத்த நொடியே பிரம்மதேவர் குறுக்கிட்டு, இதில் என்ன சந்தேகம், என்னை விட உத்தமர் சக்தி வாய்ந்தவர் யாரேனும் இருக்க முடியுமா என்ன? நான் அகிலத்தை சிருஷ்டிப்பவன், உயிர்களை உருவாக்குபவன், படைப்பு